ஆள் வளர்ந்துருக்காரே தவிர சுத்தமாக வந்து அறிவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ வியானா வந்து காலையிலே வந்து பார்த்திங்கன்னா விக்ரமை வந்து ஒரு செம்ம அட்டாக் மோடில் வந்து அவர் பேசிகிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது வியானா. ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா காலையிலே வந்து திவாகர் வாட்டர்மெலன் ஸ்டார் இவங்களுக்குள்ளே வந்து ஒரு சண்டை வந்தது. அதில் வந்து அவர் ஏற்றத்தாழ்வு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தை வச்சு அவர் வந்து கத்திக்கிட்டு இருந்தார் உள்ளே. அப்போது வந்து திவ்யா வந்து உள்ளே போயிருக்காங்க. அப்போது வந்து ஏதோ எக்ஸ்போஸ் பண்ணுங்க அப்படின்ற யாரோ வந்து சொல்லியிருக்காங்க போல். ஸோ அதுக்கு வந்து விக்ரம் இருந்துட்டு அந்த எக்ஸ்போஸ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி என்கிட்ட வந்து சொல்கிறாரு. நான் சொன்னேன், திவ்யா சொல்கிறாங்க, நான் சொன்னேன் நீ வந்து யூஸ் பண்ணுங்க, எக்ஸ்போஸ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இந்த வீட்டில் பல பேர் வந்து சண்டை வரும்போது அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ மட்டும் எதுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே வியானா உள்ள வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே வேறு உன்னை எக்ஸ்போஸ் பண்ணால் உடனே முதலை கண்ணீர் விட்டுட்டு சாரி கேட்டுட்டு பேச விடாமல் பண்ணுறல்ல, ஏன் மற்றவங்க சாரிக்கு என்ன வேல்யூ இல்லையா? உன் சாரிக்கு மட்டும் தான் வந்து வேல்யூ இருக்கா? அப்படிங்கிற மாதிரி வியானா வந்து விக்ரம் போட்டு பயங்கரமாக வந்து திட்டிகிட்டு இருந்தாங்க திவ்யா கிட்ட. அதுக்கப்புறமா வந்து எக்ஸ்போஸ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நீ எல்லாம் சொல்லாத, நீ வந்து எத்தனை வாட்டி யூஸ் பண்ணியிருக்க, நீ வந்து உன்னை யாராவது எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணால் உடனே வந்து முதலை கண்ணீர் விட்டுறல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து நீ வந்து சொல்கிறல்ல, நாங்கள் வந்து 20 நாளாக என்ன கோ த்ரூ பண்ணுறோம் அப்படின்னு. நாங்கள் 20 நாளாக வெளியே என்ன கோ த்ரூ பண்ணிட்டு வந்திருக்கோன்னு உனக்கு தெரியுமா? நீ வந்து இந்த வீட்டுக்குள்ளே என்ன பண்ணியிருக்க, அதோட டபுள் மடங்கு நாங்களும் வந்து பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். நாங்கள் ஒன்றும் வெளியே போயிட்டு குழுமலானிக்கு போயிட்டு வரல நான் அப்படிங்கிற மாதிரி வந்து வியானா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து ஆள் வளர்ந்துருக்கே தவிர சுத்தமாக அறிவு வளரல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீதிக்கு பேர் போன ஆள் தானே நீ, நீ வந்து இப்படி பேசலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இந்த சாரி இப்போ யாராவது வந்துட்டு உங்ககிட்ட சாரி கேட்டால் உடனே ஏதாவது உன்னை ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வச்சா உடனே சாரி கேட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ட்ராமா போடுறல்ல, அந்த மாதிரி எதுக்கு பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து வியானா வந்து ஃபுல் அட்டாக் மோடில் வந்து விக்ரம் பற்றி வந்து திவ்யா கிட்ட வந்து சொல்லிட்டு பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் வந்து போயிட்டுருக்கு. இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் லைவ் அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.